இப்போ திமுகவில் சீட்டு இல்லை, கதவு சாத்தியாச்சு அப்படின்னா அடுத்த கதவு எங்கே திறந்திருக்குன்னு போக வேண்டிய பதட்டத்திலையும் சூழ்நிலையிலையும் இருக்க வேண்டியவர் என்னை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, என் தந்தையை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. என் தந்தை 86,000 பாட்டில் ரத்தம் சேமித்து கொடுத்தவர். வேல்முருகன் எத்தனை பாட்டில் ரத்தம் மற்றவங்க உடம்புலேருந்து வெளில எடுத்திருக்காரு, இல்லை எத்தனை பாட்டில் ரத்தம் மற்றவங்க உடம்புக்கு செலுத்திருக்காருங்கிறத வேல்முருகன் தான் சொல்லணும் இல்லையா? இன்றைக்கி அது மாதிரி எத்தனையோ ஒரு விஷயங்கள் இருக்குது. எங்கள் அப்பா கிட்டத்தட்ட 100 அனாதை பிணங்களை அடக்கம் செய்தவர். கமலஹாசன் இன்னைக்கு தன்னுடைய நற்பணி மன்றமாக ரசிகர் மன்றத்தை மாற்றுவதற்கு எங்கள் அப்பா ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். எங்கள் அப்பாவை பற்றி தெரியலன்னா கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு கூகுள் பார்க்க தெரியலைன்னா பார்க்க தெரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க இல்லையா? அதை விட்டுட்டு முதலமைச்சருக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட விஷயம் இல்லைன்னா அதுக்கும் நான் தான் விஷயம் கொடுக்கணுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். நாங்கள் என்ன சமூக நீதிக்கு எதிராக என்ன பண்ணிட்டோன்னா, நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்றைக்கி ஒரு 70 வருஷம் முன்னாடி இருந்திருக்கலாம். 70 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தாவுடைய 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 தாத்தா ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா அதுக்கு உங்களை தண்டிச்சா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இது நாங்கள் நியாயம் அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் எதுக்குமே நாங்கள் இதோ ஜாதி கலவரத்தில் போய் ஈடுபட்டிருக்கோமா, இல்லை அறிவாள் எடுத்துக்கிட்டு சுற்றுறோமா, ஆணவ கொலை பண்ணியிருக்கோமா? நீங்கள் ஏன் எங்களை வம்புக்கு இழுக்கிறீங்க? நாங்கள் என்ன பண்ணிட்டோம் உங்களை? உங்களுக்கு தான் உங்களுடைய தலைவர் உண்மையான நீங்கள் உங்களுடைய சமூகத்துக்காக நீங்கள் போராட போறீங்கன்னா தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு போராட்டத்தில் ஐயா ராமதாஸ் ஐயா நான் உங்களை ஆதரிக்கிறேன், நான் வரேன், உங்களுக்கு உங்களால் தான் நான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட தான் போய் சேர்ந்துருக்கணும்.